சான்ஸே இல்லை, செம்ம வெயில். ஆனால் பியூட்டிஃபுல்லான பிளேஸ் இது. السلام عليكم. ويلكم تو كلبة مانجروف سنتر. யூஏஇயில் மொத்தம் 7 எமிரேட்ஸ் இருக்குது. நம்ம ஊரில் ஸ்டேட்ஸுன்னு நம்ம சொல்லுவோம்ல, அதே மாதிரி தான் இந்த ஊரில் வந்து எமிரேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சது துபாய், அபுதாபி மட்டும்தான். ஆனால் நம்ம இன்றைக்கி போகிற இடம் வந்து ஃபுஜேரா. இது வந்து ஒரு ஹிடன் ஜெம்மு தான் நான் யூஏஇக்கு சொல்லுவேன். ஸோ துபாயிலேருந்து ஃபுஜேரா வந்து ரஃப்லி வந்து 120 கிலோமீட்டர்ஸ். நம்ம 3 ஹவர்ஸ் ஆகும் ட்ராவல் பண்ணுறதுக்கு. இன்றைக்கி என்னென்னலாம் இடத்துக்கு போகிறோம்னா, ஹேங்கிங் கார்டன்ஸ் கல்பா, அதுக்கப்புறம் மேம்க்ரோவ் ஃபாரஸ்ட், அப்புறம் அம்ப்ரெல்லா பீச், ஃபுஜேரா மியூசியமு, அதுக்கப்புறம் ஃபுஜேரா ஃபோர்ட். இந்த 5 இடத்துக்கு தான் போகிறோம். நம்மளுடைய ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷன் ஸ்பாட்டை ரீச் ஆக போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் என்ட்ரி டிக்கெட் வந்து 5 dirhams கொடுத்துட்டு உள்ளே போன உடனே வந்து ஸ்டன்னிங்கான வியூ இருக்குது. ஒரு ஆர்டிஃபிஷியல் வந்து வாட்டர் ஃபவுண்டன் செட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபவுண்டன் மாதிரி இருக்கும். நீங்கள் வீடியோவே பார்த்துருப்பீங்க. சான்ஸே இல்லை. இந்த ஃபவுண்டன் ஒரு பெஸ்ட்டு டூரிஸ்ட்டு பிக்னிக் ஸ்பாட்டுன்னே நான் சொல்லுவேன். ஃபேமிலிஸ் எஸ்பெஷலி உங்கள் கிட்ஸோடு நீங்கள் வந்தீங்கன்னா நல்லாவே ஒரு நாள் ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் நீங்கள். ஸோ இந்த இடத்தோட ஸ்பேஸ் வந்து 1.6 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட்டு. அதே சமயம் வந்து 1000 இல்லை 2000 இல்லை, ஸோ 1 lakh ட்ரீஸ் வந்து இந்த ஹேங்கிங் கார்டன்ஸில் வந்து இருக்குது. வாட்டர் ஃபால்ஸ் பார்த்த உடனே நம்மளுக்கு போயிட்டு குளிக்க தான் தோணும். ஆனால் வந்து இது அலௌடு கிடையாது. இங்கே நல்லாவே ஃபென்ஸ் போட்டு கவர் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பார்க்குற இடம் வந்து ஒரு பெஸ்ட்டு ஃபோட்டோ ஸ்பாட்டு. நிறைய பேர் அங்கே ஃபோட்டோ எடுத்துன்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த சைடில் வந்தீங்கன்னா ஒரு சின்ன ஹைக்கிங் ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்குது. நீங்கள் டாப் வியூக்கு போயிட்டு அந்த ஃபுல் ஹில்லை வந்து அப்படியே பார்க்கலாம் நீங்கள். சம்மரில் முக்கால்வாசி அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா செம்ம வெயில் அடிக்கும். நீங்கள் வின்டரில் போனீங்கன்னா சான்ஸே இல்லை. இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு டூரிஸ்ட் ஸ்பாட் இன் யூஏஇன்னு நான் சொல்லுவேன். ஸோ அங்கே தெரியுது பாருங்கள் அந்த டூம். அது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டு. 2 ஃப்ளோர் இருக்குது. ஒன்று கிரவுண்ட் ஃப்ளோரு, ஃபஸ்ட் ஃப்ளோரு. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஆல்மோஸ்ட் வந்து 200+ கெப்பாசிட்டி இருக்குது. அதே மாதிரி ஃபஸ்ட்டு டெரஸில் வந்து 100 கெஸ்ட் வந்து ஆக்குபை பண்ணலாம் நம்ம ரெஸ்டாரண்ட் சாப்பிட்றதுக்கு. ஸோ நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா. உங்கள் குழந்தைய கூட்டின்னு வந்தீங்கன்னா சான்ஸில் நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க இந்த ப்ளே ஏரியாவில். ஸோ இது வந்து ட்ரெயின் ஸ்டேஷன். 4 ஸ்டேஷன் இருக்குது. ஸோ இந்த ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு வந்து டிக்கெட் வந்து 2 dirhams பர் அடல்ட்டு. ஸோ இந்த கார்டன்ஸை ஃபுல்லாக வந்து நல்லாவே சுற்றி காட்டுவாங்க. நான் வந்து பிக்சர் போட்டிருக்கேன் இந்த ட்ரெயினோட பிக்சரு. ஏன்னா நான் போகும்போது அந்த ட்ரெயின் ஆப்ரேஷனில் இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வந்தீங்கன்னா பார்க்கிங் பிரச்சனைலாம் இங்கே எதுவுமே கிடையாது. 250+ பார்க்கிங் ஸ்பாட்ஸ் இங்கே இருக்குது. வின்டர் டைமு அதுவும் ஈவினிங் நீங்கள் போனீங்கன்னா பெஸ்ட்டு என்ஜாய்மெண்ட் நீங்கள் பண்ணலாம் இங்கே. அண்ட் மோரோவர் ரம்ஜான் டைம்லலாம் லைட்லாம் போட்டு ரொம்பவே சிறப்பாக இருக்கும். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ப்ளசண்ட்டான ஃபீல் குட் ஸ்பாட்டு தான் இது. ஸோ நம்ம ஹேங்கிங் கார்டனை முடிச்சுட்டு அடுத்த டெஸ்டினேஷன் ஸ்பாட்டுக்கு தான் போகிறோம். ஸோ இது போகிற இடம் வந்து கல்பா மேம்க்ரோவ் ஃபாரஸ்ட்டு. இப்போ நம்ம கல்பா மேம்க்ரோவ் ஃபாரஸ்ட்டுக்கு என்டர் ஆயாச்சு. ஸோ என்ட்ரி டிக்கெட் வந்து இங்கே 15 dirhams பர் அடல்ட்டுக்கு. சில்ட்ரன் லெஸ் தேன் 12 years இருந்துச்சுன்னா டோட்டலி ஃப்ரீ. ஸோ இங்கே என்ட்ரி டிக்கெட் வாங்கினோட ஒரு சின்ன பகி மாதிரி இருக்கும். அதில் ஏறி தான் ஒரு பிளேஸ்க்கு எடுத்துன்னு போகிறாங்க. ஸோ அந்த பிளேஸில் என்னென்னலாம் இருக்கும் நம்ம போய் பார்க்கலாம் வாங்க.
ஸோ இந்த பக்கி வந்து இந்த டூம் இருக்குது, இங்கே தான் லாஸ்ட் ஸ்டாப்பு, இங்கே இறக்கி விட்டுடுவாங்க. ஸோ நம்ம மேம்க்ரோவ் ஃபாரஸ்ட் உள்ளே போயிட்டு அந்த வாக் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு ஸோ இது வழியாக தான் என்ட்ரி போய் தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது, ரூட்டே கிடையாது. இது உள்ளுக்குள்ளே டூம்குள்ளே போயிட்டு உள்ளே வந்து உங்களுக்கு சின்ன அக்வேரியம் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேம்க்ரோவ் ஃபாரஸ்ட்டில் கிராப், டோட்டல் இதெல்லாம் வந்து எப்படி இருக்கோ நம்ம அங்கே போய் பார்க்க முடியாது. ஸோ அதனால் இங்கே ஒரு சின்ன செட்டப் மாதிரி பண்ணிவிட்டு நம்மளுக்கு அழகாக, ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. போய் பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டி மீன்கள் போயின்னு இருக்குது. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக செட் பண்ணியிருக்காங்க. இந்த மேம்க்ரோவ் ஃபாரஸ்ட் பிரான்ச்சஸ்லாம் வச்சு அழகாக ஒரு தீம் மாதிரி, ஃபாரஸ்ட் தீம் மாதிரி செட் பண்ணி சூப்பராக இருக்குது. ஏகப்பட்ட அந்த பூச்சிகள், பட்டர்ஃப்ளை, தும்பி, அதுக்கப்புறம் தேல், இதெல்லாம் வந்து அப்படியே டிஸ்பிளேயில் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே வந்தோன்னா பெரிய அக்வேரியம் மாதிரி செட் பண்ணி பெரிய பெரிய ஃபிஷ்ஷஸ்லாம் இதுக்குள்ளே இருக்குது. நம்ம வெளியில் பார்த்தது ரொம்ப குட்டி குட்டி மீன்கள், இது வந்து ரொம்ப பெரிய மீன்கள்லாம் உள்ளே வச்சுருக்காங்க அழகாக. ஸோ இந்த ஸ்பாட்டு வந்து பிரான்ச்சஸ்லாம் வச்சு எதுக்கு வச்சுருக்காங்கன்னா நிறைய கிராப்ஸ்லாம் வந்து இந்த சைட்ஸில் அப்படியே போயின்னு இருக்குது. ஸோ நான் வீடியோ கேப்சர் பண்ணியிருக்கேன், நான் காட்டுறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஆமைகள், டோட்டலும் நிறைய இங்கே இருக்குது. இதெல்லாம் செட் பண்ணி அழகாக, ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. ஸோ அது தெரியுதுங்களா, ரெட் கலர் கிராப், அந்த பிரான்ச்சில் வந்து கிராப் இருக்குது. ஸோ உயிரோடு தான் இருக்குது, மூமெண்ட் எதுவும் பண்ண மாட்டேங்குது. இப்போ இதை பாருங்கள், கிராப் நல்லாவே வேகமாக ஓடுது. ஷூட் பண்ணுறத பார்த்துட்டு நம்ம ஏதோ பிடிக்க போகிறோன்னு நினச்சிட்டு வேகமாக ஓட ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து கிங்ஃபிஷர், அதுக்கப்புறம் க்ரீன் டர்ட்டில், அப்புறம் நைட் அவுல், அப்புறம் லெப்பர்டு, அது 150க்கு மேலான ஸ்பீஷிஸ் வந்து அக்ராஸ் த வேர்ல்டு, சேபியா, அதுக்கப்புறம் வந்து ஆஃப்ரிக்கா, யூரோப், ஸோ இந்த இடத்துலேருந்துலாம் வந்து இங்கே மைக்ரேஷனுக்கு வரும். இந்த டூரிசம் கைட்லைன்ஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணியே ஆகணும். என்னென்னலாம் இருக்குது, எக்ஸாம்பிள் வந்து வாட்டர் பாட்டில்ஸ்லாம், பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் தூக்கி போடக்கூடாது. அதுக்கப்புறம் லவுட் நாய்ஸ், அதுக்கப்புறம் இன்ஜின் சவுண்ட்ஸோ இதெல்லாம் இங்கே கொடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து ஸ்வாம்ப் ஏரியாவில் இறங்கி பார்க்கக்கூடாது. நீங்கள் அனிமல்ஸ்க்கு வந்து முக்கியமாக ஃபீட்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்கான ரூல்ஸு. நிச்சயமாக இங்கே அனைத்து ரூல்ஸும் ஃபாலோ பண்ணியே ஆக வேண்டும். இப்போ அந்த இடத்துல பாருங்கள், சின்ன சங்கு ஷேப்பில் ஒன்று இருக்குது, அது கீழே ஒரு பூச்சி உள்ளே போகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய செட் பண்ணி வச்சுருக்காங்க. உள்ளே என்ட்ரு ஆன உடனே இங்கே இன்னொரு ஃபிஷ் அக்வேரியம் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்ததை விட இங்கே வந்து ஏகப்பட்ட மீன்கள் வெரைட்டி இருக்குது. ஸோ அது கீழே போட்டிருக்காங்க, காட்டுறேன் பாருங்கள் என்னென்னலாம் மீன் வெரைட்டிஸ் இருக்குது. வந்து நம்ம இந்த அக்வேரியம் டூரை முடிச்சிடுறோம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட்டு ரூமுக்கு போக போகிறோம். ஸோ இந்த ஏரியாவில் வந்து பேசிக்காக வந்து சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்கு, இந்த கலரிங் பண்ணுறதுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஒரு 10 to 15 minutes வந்து உங்கள் சைல்டோட போனீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துக்கு போகலாம். ஸோ நான் அதை முடிச்சுட்டு வெளியில் வந்த உடனே வந்து ஒரு பார்க் ஏரியா மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ இந்த ஏரியாவில் வந்து நீங்கள் நல்லா சிட் அவுட் பண்ணிவிட்டு டைம் நல்லாவே ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ இது வழியாக தான் நீங்கள் வந்து அந்த மேம்க்ரோவ் திக் ஃபாரஸ்ட்குள்ளே வாக் பண்ணுறதுக்கான ரூட் இது. நான் வந்து டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்னால என்னால் போக முடியல. நீங்கள் வந்து மறக்காமல் இந்த பிளேஸுக்கு வந்தீங்கன்னா அந்த மேம்க்ரோவ் வாக் போங்க. போயிட்டு வந்து எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு. நான் கண்டிப்பாக திருப்பி போயிட்டு ஃபுல் ப்ளாக் வந்து அந்த மேம்க்ரோவ் ஃபாரஸ்ட்டை பற்றி போடுறேன் நான். நிறைய பேர் வந்து இந்த ஐடியல் பெஸ்ட்டு டைம் எப்போ விசிட் பண்ணணும், ஏர்லி மார்னிங்ஸ் அண்டு லேட் ஈவினிங்ஸ் விசிட் பண்ணுறது பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. லேட் ஈவினிங்ஸாக 6 மணிக்கு மேலே கிடையாது, ஏன்னா க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க உள்ளுக்குள்ளே. 4 o'clock அந்த டைமுக்கு போனோன்னா அந்த வாக்லாம் சான்ஸே இல்லை, ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இங்கே கயாக்கிங் உள்ளே கூட பண்ணலாம் போல் இருக்குது. அந்த ஃபாரஸ்ட்டு உள்ளுக்குள்ளே போகிறது, நம்ம ஊரில் பிச்சாவரம் இருக்குல்ல அதே மாதிரி தான் வந்து இங்கே பண்ணலாம் போல் இருக்குது. நான் போகல நான். ஸோ நான் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் டைம் போயிட்டு நான் ஃபுல் வீடியோ போடுறேன். ஸோ நேச்சர் லவ்வர்ஸ் அண்ட் ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு வந்து இது ஒரு பெஸ்ட்டு ஸ்பாட்டு. நல்லாவே நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் கேப்சர் பண்ணலாம். ஸோ நம்ம இங்கே நல்லாவே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. இங்கேருந்து நம்ம எக்ஸிட் ஆகிட்டு அந்த டூம் கிட்ட நின்னோம்ல, அங்கே தான் போய் வெயிட் பண்ண போகிறோம்.
அங்கேருந்து நம்ம பக்கி எடுத்துகிட்டு என்ட்ரன்ஸ் போகிறோம். அந்த என்ட்ரன்ஸ் போன பிறகு நம்மளுடைய ட்ரிப்போட நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் ஸ்பாட்டுக்கு நம்ம போக போகிறோம். நம்ம ட்ரிப்போட அடுத்த டெஸ்டினேஷன் ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இதுதான் அம்பர்லா பீச். இது வந்து ஃபுஜராவில் லொக்கேட்டடாக இருக்குது. கல்பாலேருந்து ஃபுஜரா வரத்துக்கு 10 minutes தான் ஆகும். பீச் வந்து எல்லாமே அம்பர்லா ஷேப்பான ஷேட்ஸ் நிறைய இருக்குது. ஃபோட்டோகிராஃபர் வந்து பர்ஃபெக்ட் ஃபோட்டோ கிளிக்ஸ் நல்லாவே எடுக்கலாம் இந்த அம்பர்லா பேக்ரவுண்டை வச்சு. அண்டு நான் பார்த்த வரைக்கும் இந்த பீச்லாம் வந்து கிளியராக இருக்கும்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே வந்து பெருசாக கிளியராகவே இல்லை. ஸோ ஃபுல்லாக சாண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கருப்பாக கொஞ்சம் நல்லாவே இல்லை. போய் நல்லா பீச்சில் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு எனக்கு பிடிக்கல. எனக்கு இந்த போர்ட் வாக்கான சான்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது. ஸோ இது வந்து நீங்கள் ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா ஒரு பெரிய வாக் ஸ்ட்ரெச் போகலாம். அண்ட் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இங்கே இருக்குது, பார்ஸ் இருக்குது. சீசன் டைம் அப்போ வந்து கயாக்கிங் அதுக்கப்புறம் பேடல் போட்ஸ்லாம் இங்கே அலவுடு. நீங்கள் ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா ஒரு 1 to 2 hours ஸ்பெண்ட் பண்ணலாம். மதியானம் வந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 30 minutes ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இந்த ஏரியா பார்த்துட்டு போகலாம். ஸோ நம்ம இதை முடிச்சுட்டு அடுத்த டெஸ்டினேஷன் போயாச்சு. ஸோ இந்த டெஸ்டினேஷன் வந்து ஃபுஜரா மியூசியம். பீச்சிலேருந்து இது வந்து ஒரு 20 minutes ஆச்சு இந்த இடத்துக்கு போகிறதுக்கு. மியூசியம் வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து November 1990 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது கம்ப்ளீட்டாக மேனேஜ் பண்ணுறது ஃபுஜரா கவர்மெண்ட். அண்ட் இந்த மியூசியம்க்கு என்ட்ரி டிக்கெட் வந்து 5 dirhams கொடுக்கணும். நம்ம மேஜராக இங்கே என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த காலத்து மக்கள் என்னென்னலாம் பண்ணாங்க, அவங்க யூஸ் பண்ண வெசல்ஸ், அதுக்கப்புறம் எக்யூப்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நைஃப், எல்லாமே அந்த பழங்காலத்து மக்கள் யூஸ் பண்ணது எல்லாமே இந்த மியூசியமில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மியூசியம் வந்து நீங்கள் வந்து ஒரு 30 to 40 minutes இங்கே நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த பிளேஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச பிளேஸு. சான்ஸே இல்லை. அரபிக் செட்டப் போட்டு பெட்டெல்லாம் போட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு சூப்பரான இடம். ஆனால் இது உட்காரக்கூடாது, ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ ஸ்பாட் தான். அதுக்கப்புறம் அந்த காலத்து மக்கள் யூஸ் பண்ண அந்த காஃபி, இந்த ஊரில் காஃபிலாம் டீலாம் வந்து இதில் தான் ஹீட் பண்ணுவாங்க. ஸோ அந்த வெசல் இருக்குது. என்ன இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுருந்தீங்கன்னா அப்படியே ஒரு 1 மணி நேரம் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்ருக்கலாம், இங்கேயே செட்டில் ஆகிட்டுருக்கலாம். ஸோ நம்ம டே ட்ரிப் எடுத்ததோடு இதுக்கு டைம் இல்லை நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்கே ஃபோட்டோஸ்லாம் எல்லா இடத்துலையும் எடுக்கலாம். அந்த ஹிஸ்ட்ரியை வந்து நீங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். நிறைய இடத்துல போட்டிருப்பாங்க, அதை பார்த்து படித்து இவங்க எப்படி வாழ்ந்தாங்க, எந்த மாதிரிலாம் இருந்தாங்க, எல்லா கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி இந்த மியூசியமில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியணுன்னா இந்த இடத்துல விசிட் பண்ணி எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். நம்ம இந்த டே ட்ரிப்போட கடைசி ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான மஸ்ட் விசிட் ஸ்பாட்டு தான் நான் சொல்வேன். இதுதான் வந்து ஃபுஜரா ஃபோர்ட். ஸோ இந்த ஃபோர்ட்டுக்கு நம்ம கிளைம் பண்ணிவிட்டு மேலே வரலாம். உள்ளுக்குள்ளே சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ மேலே வந்தீங்கன்னா இதுதான் டாப் வியூவில் நான் இருக்கிறது. ஸோ பியூட்டிஃபுல்லான ஃபுஜரா சிட்டி வியூ நீங்கள் பார்க்கலாம். அதேமாதிரி கல்ஃப் ஆஃப் ஒமன் இங்கேருந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் நீங்கள் உள்ளுக்குள்ளே வந்து மேலே ஏறினா தான் ஃபுல்லாக தெரியும். ஸோ நம்மளுடைய 1 day ட்ரிப்பு வந்து முடிவுக்கு வந்தாச்சு. ஸோ இதோட எக்ஸிட் ஆக போகிறோம். நம்ம ஃபுஜராலேருந்து திருப்பி துபாய்க்கு போக போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் ஹேங்கிங் கார்டன் வீடியோ இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன், அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாதிரி நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கேருந்து நான் அப்படியே சைன் ஆஃப் ஆகிறேன். உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோ இன்னொரு சீரீஸில் சந்திக்கும் வரை உங்கள் ஜீவேஷ் ஜி.